வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி இதை குறித்த ஒரு சில முக்கியமான அப்டேட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்பொழுது இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத வெளியிடுறாங்க? கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய சலுகைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை இந்த தகவல் விளக்குகிறது. வங்கி கடனை திருப்பி செலுத்துவதில் உள்ள சிரமங்களை குறைக்க மாத தவணை அல்லது பகுதி தவணையாக செலுத்தும் வசதியை இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. கடனை முழுமையாக அடைக்க முடியாத சூழலில் வட்டி தொகையை மட்டும் செலுத்தி நகையை மறுமதிப்பீடு செய்து புதிய கடனாக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தனியார் வங்கிகளில் கால அவகாசம் குறைவாக இருக்கும் நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் ஓராண்டு கால அவகாசம் அளிப்பதோடு குறைந்த வட்டி விகிதத்தையும் வழங்குகின்றன. நகைகள் ஏலத்திற்கு செல்வதை தடுக்கவும் நடுத்தர மக்களின் நிதிச்சுமையை குறைக்கவும் இந்த அதிரடி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களின் பொருளாதார வசதிக்கேற்ப நகைகளை எளிதாக மீட்க முடியும் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க இருக்குங்க. நடுத்தர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். திடீர் பண நெருக்கடியால் நகையை மீட்க முடியாத நிலை, அதிகரிக்கிற வட்டி சுமை. ஓகேங்களா? தற்போதைய சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொகையிலிருந்து நேரத்தில் முழுமையாக கட்ட முடியாமல் நகை ஏலத்திற்கு செல்லக்கூடிய அபாயம். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐடைய புதிய வழிகாட்டுதல்கள். தனியார் வங்கிகளில் கால அவகாசம் 6 மாதம், கூட்டுறவு வங்கிகளில் 1 வருடம். தவணை இஎம்ஐ முறை நம்ம தனியார் வங்கிகளில் செலுத்தலாம். எளிதான நெகிழ்வான முறை, மாதாந்திர கட்டணம் கிடையாது. முன்னறிவிப்பின்றி ஏலத்திற்கு செல்லும் நகை, இது மற்ற வங்கிகளில் செல்லும் ஆர்பிஐயோடது. கூடுதல் கால அவகாசம் மற்றும் நகையை மீட்டு மாற்று வழிகள் உள்ளவை. ஸோ 1 வருட காலம் அவகாசம் கொடுத்துருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நகை ஏலத்திற்கு செல்வதை தடுக்க இது ரொம்ப முக்கியம். ஆர்பிஐனுடைய அதிரடியான விதிமுறைகள் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் கடன் சுமையை குறைத்து அவர்களின் வியர்வை சிந்திய உழைப்பில் வாங்கிய நகைகள் ஏலத்திற்கு செல்வதை முழுமையாக தடுப்பது. நகைக்கடனை மீட்டெடுக்க இனி கடுமையான இஎம்ஐ மாத தவணை முறைகள் தேவையில்லை. வாடிக்கையாளரின் வசதிக்கேற்ப கையில் இருக்கும் பணம் கடனை செலுத்தும் புதிய வசதி அறிமுகம். ஒப்பீடு தனியார் வங்கி கூட்டுறவு வங்கிகள். கால அவகாசம் பார்த்தீங்கன்னா, தனியார் வங்கியில் ஒரு 6 மாதம், கூட்டுறவு வங்கிகளில் 12 மாதம் வரைக்கும் நீங்கள் செலுத்தலாம். ஸோ இஎம்ஐ முறையை இதை பின்பற்றினாங்க. 1 வருட முடிவில் முழு பணமும் இல்லை என்றால் நகையை எப்படி காப்பது? ஸோ 1 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு முழு பணமுமே இன்னும் வரல, எப்படின்னா சவால். ஓராண்டு காலத்திற்கு முடிந்த பிறகும் அசல் தொகையை செலுத்த முடியாத, நகையை மீட்க முடியாத நிலை பலருக்கு ஏற்படும். புதுப்பித்தல் பயம் தேவையில்லை. அசல் தொகையை கட்டாவிட்டால் நகை உடனே ஏலத்திற்கு சென்று விடுமா? கவலை வேண்டாம். கூட்டுறவு வங்கிகள் வழங்கும் மறு மதிப்பீடு ரீஅப்ரைசல் வசதியை பயன்படுத்தி 100% ஏலத்தை தடுக்க முடியும். ஒருவேளை இதுதான் நடக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலத்திலிருந்து உங்களை பாதுகாக்க முடியும். நகை ஏலத்திலிருந்து நிரந்தரமாக மீட்கும் 3 ஸ்மார்ட் வழிமுறைகள். அசல் தொகை இல்லாவிட்டாலும் ஓராண்டு காலத்திற்கான வட்டி தொகையை மட்டும் சரியாக கணக்கிட்டு முழுமையாக செலுத்தி விடுங்கள். மறுமதிப்பீடு வங்கி அதிகாரிகள் அன்றைய தங்கத்தின் சந்தை மதிப்பிற்கு ஏற்ப மார்க்கெட் வேல்யூ உங்கள் நகையை மதிப்பீடு செய்வார்கள். புதிய கடன் உருவாக்கும். பழைய கடன் முடித்துவிட்டு அதே நகைக்கு புதிய கடனாக மாற்றி தருவார்கள். இதனால் உங்கள் நகை ஏலப்பட்டியலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படும். தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த முதல்வர் எப்பொழுது அந்த அறிவிப்பை வெளியிட இருக்காருங்க. ஸோ 5 சவரனுக்குட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 4லேருந்து 5 பவுன் வர்த்திகம் வச்சிருக்கிறவங்களுக்கு உடனடியாக இந்த தள்ளுபடியை கொடுக்க போகிறாங்க. 38 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா பட்டியல் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 45,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படாது சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.